மதர்ஸ் டேவா? அடுத்து அன்னையர் தினம். சொல்லுவே, அன்னையருக்கான ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு தாயின் பாடுகள், ஒரு தாயின் சோதனைகள், ஒரு தாயின் வெற்றி. சொல்லுங்க, மதர்ஸ் ட்ரபிள், ஒரு தாய்க்கு இருக்கிற போராட்டங்கள். இரண்டாவது, ஒரு தாய்க்கு இருக்கிற சோதனைகள். இரண்டாவது, மூன்றாவது, ஒரு தாயின் வெற்றி. எல்லாமே டீயில் ஆரம்பிக்கும். எ மதர்ஸ் ட்ரபிள். இரண்டாவது, எ மதர்ஸ் டெஸ்ட், அவளுக்கு இருக்கிற சோதனைகள் வாழ்க்கையில். மூன்றாவது, தேவன் தருகிற வெற்றி. என்னோடு சேர்ந்து எல்லாரும் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளிலே கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். த ட்ரபிள், த டெஸ்ட். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இத்தனை பேர் புரியும் தெரியல. அழுகிறாள், கதறுகிறாள், ஜெபிக்கிறாள், கண்ணீர் விடுகிறாள். அவர் அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எ மதர்ஸ் டெஸ்ட். அடுத்து இன்னொரு வார்த்தை. அப்பொழுது அவருடைய சீஷைகள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். செய்தியிலே சொல்லுவேன். அடுத்த வார்த்தை, அடுத்து 28ஆம் வசனம், கடைசி வார்த்தை. அந்த நேரமே அவள் சொன்னார், உன் விசுவாசம் பெரிது. என்ன சொல்லுங்க? நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் சொஸ்தமா, ஆரோக்கியமானாள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உன் விசுவாசம் பெரிது. ஹலோ, வாழ்ந்திருக்கிறவள் அல்ல, செழிப்பாக இருக்கிறவள் அல்ல, வாழ்க்கையில் நிம்மதி அனுபவிக்கிறல்ல, வாழ்க்கையில பாடுகள். அவளை குறித்து எந்த விதமான பின்னணி இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவள் ஒரு கானானிய பெண். இந்த கானானியர்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது. தேவனுக்கு தூரமானவர்கள், தேவன் அறியாதவர்கள். என்னுடைய முதல் குறிப்பை நான் ஸ்டைலில் போடுவாங்க பாருங்க. ரைட், எல்லாம் சொல்லுங்க. ஒருத்தி, கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து,